ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்னி தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சீக்ரெட் மெசேஜ் உள்ள பேப்பரை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது சீக்ரெட் மெசேஜ் உள்ள பேப்பர் அப்படி இல்லைன்னா மேஜிக் பேப்பர், எது வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்களே இந்த பேப்பரை பாருங்க. ஏதாவது மெசேஜ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த பேப்பரை நெருப்புல காமிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த பேப்பரை நெருப்புல காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த பேப்பர்ல என்ன மெசேஜ் நான் எழுதி இருக்கேன்னு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சை பழம் இருந்தால் போதும். அந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணுங்க, கையில் எந்த அடியும் படாமல் கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்ட பிறகு அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்க சாரை மட்டும் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் புழிஞ்சு வச்சுக்கோங்க. எலுமிச்சை சாறை புழிஞ்சிட்டு பிறகு அந்த எலுமிச்சை சாறு இருக்கிற கண்டெய்னரில் ஒரு 40% தண்ணியை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் சிரஞ்சி, அதாவது ஊசியை எடுத்து எலுமிச்சை சாறை மட்டும் ஊசியை யூஸ் பண்ணி தனியாக பிரித்து எடுங்க. சப்போஸ் நீங்கள் பென்னில் எழுதுகிற மாதிரி இருந்தால் அந்த ஊசியில் எடுத்த சாரை கேட்ரேஜில் ஃபில் பண்ணி பென்னில் எழுதுங்க. எழுதிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பேப்பரை காய வைங்க. நீங்கள் பெனில் எழுதாமல் பெயிண்ட் அடிக்கிற பெஸ்ட்டில் எழுதுகிற மாதிரி இருந்தால் நான் எழுதுகிற மாதிரியே எழுதுங்க. ப்ரெஷ்ஷில் நீங்கள் எழுதிட்ட பிறகு அந்த பேப்பரை கொஞ்சம் நல்லா காய வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனதை கேண்டில் அப்படி இல்லைன்னா லைட்ரு வச்சு அந்த பேப்பருக்கு மேலே காமிக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஒட்டி காமிக்காமல் மேலோட்டமாக காமிங்க. ஏன்னா நீங்கள் எழுதின பேப்பர் சில நேரத்தில் எரியறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே காமிங்க. அப்போ தான் நீங்கள் எழுதின பேப்பர் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு அந்த ப்ரௌனிஷ் கலரில் நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பேப்பர் பென்னில் எழுதின பேப்பர். இப்போ இந்த பேப்பரை நம்ம செக் பண்ணுவோமா? நீங்கள் எப்பயுமே நெருப்பு வச்சுட்டு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் செய்கிறப்ப கொஞ்சம் போல் ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஏன்னா சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். உங்களில் சிலருக்கு இந்த சந்தேகம் வரலாம், இதை ஆரஞ்சு பழத்தை வச்சு செய்யலாமே. ஆனால் ஆரஞ்சு பழத்தை வச்சு செஞ்சால் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னா ஆரஞ்சு கலரில் நல்லா தெரியும். இதுவும் ரொம்ப நல்லாவே என்ன எழுதியிருக்குன்னு தெரியுது. உங்களில் சில பேருக்கு இந்த சந்தேகம் வரலாம், தண்ணியை வச்சு எழுதுனா வரும்னு. ஆனால் நானும் செக் பண்ணிட்டேன், தண்ணியை வச்சு எழுதுனா இது கண்டிப்பாக வரல. நீங்கள் ரொம்பவே கிட்ட வச்சு காமிச்சா ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் கருப்பாகிட்டு அதுக்கப்புறம் எரிஞ்சிடும். நீங்கள் பெண்ணில் எழுதுகிற மாதிரி இருந்தால் சைடில் ஒரு ஃபோட்டோ வரும், அது மாதிரி நிப்புள்ள பெண்ணாக பார்த்து எழுதினீங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுகிறப்ப அந்த பெண்ணுக்கான அச்சு, அந்த பெண்ணில் எழுதுகிறப்ப ஒரு அச்சு வரும்ல, அந்த அச்சு உங்களுக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது போல் சீக்ரெட் மெசேஜை இது போல் பேப்பரில் எழுதிட்டு யார்கிட்ட கொடுக்குமோ அவங்ககிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு இந்த பேப்பரில் இருக்க ட்ரிக்டை சொல்லுங்கள். ஒரு சிலர் கேட்பீங்க இதுக்கு என்ன காரணம்னு. அதாவது அந்த லெமனோட சார் பேப்பரில் படுறப்ப அந்த பேப்பர் ஊறிட்ட பிறகு அது இன்விசிபிளாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பர் கிட்ட நெருப்பை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறப்ப அந்த நீங்கள் எழுதின மெசேஜ் விசிபிளாக தெரியும். இது எதுக்கு உதாரணமாக சொல்லலாம்னா இர்ரிவர்சிபிள் சேஞ்சுக்கு உதாரணமாக சொல்லலாம். இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்னா ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இந்த பேப்பரை ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ண முடியும். திரும்பியும் இந்த மெசேஜ் உள்ள பேப்பரை திரும்பி வெறும் ஒயிட் கலர்ல கொண்டு வர முடியாது. அதான் இர்ரிவர்சிபிள் சேஞ்சுக்கான அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க இது போல மெசேஜை யாருக்கு எழுதி கொடுப்பீங்களோ அது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க இன்னும் அக்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பிள் அமுக்குனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.